ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளான்டு டே விட அன்பிளான்டு டேஸ் ரொம்ப நல்லா அமையும்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் ட்ரிப்போட ஃபைனல் டே. அந்த தேர்ட் டே அன்னைக்கு செகண்ட் டேயில் என்னென்னவெல்லாம் மிஸ் பண்ணமோ ஒரு ஹாஃப் அ டேக்குள்ளே அவ்வளோ ப்ரொடக்டிவாக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. காலையில் 6:30க்கெல்லாம் பீச்சுக்கு போயிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே ஒரு பீச் இருந்துச்சு. ரொம்ப காமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நேச்சுரலாக இருந்த ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். போய் ஒரு 1.5 hours 2 hours நல்லா தண்ணியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரெசார்ட்டுக்கு வர வழியில் ஒரு அக்கா காய்கறி வித்துட்டு இருந்தாங்க. காய்கறியை பார்த்ததும் இன்னைக்கு வேணா நம்ம என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்க வேண்டியதில்லை, நாளை காலையில் நம்ம தானே யோசிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ரெசார்ட்டுக்கு திரும்ப ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு ஸ்ட்ராங்கான காஃபியை குடிச்சிட்டு ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு சரி கிளம்புறதுக்கு முன்னாடி எதுக்கும் அந்த பாரடைஸ் பீச் இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தானே, நேற்று தான் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு, இன்னைக்கு மார்னிங் அவர் அப்படிங்கிறதுனால க்ரௌட் இருக்காதுன்னு சொல்லிட்டு போனோம். ரியலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. அந்த சாண்டெல்லாம் அப்படியே ஒயிட் கலரில் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் ஒரு 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. காலையில் போன பீச்சில் கார்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, அதனால ஜஸ்ட் காலர் அடித்ததோடு சரி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ப்ரைவேட் பீச் அப்படிங்கிறதுனால கார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. கடல் தண்ணியிலேயே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கயிறெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க, இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால மோஸ்ட்லி அங்கே வந்தவங்க எல்லாருமே குளிக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால நாங்களே இங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகி போயிட்டோம். கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு. ஆனால் குழந்தைங்கள்லாம் நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாங்க. 75 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 89 rupees தான் என்ட்ரன்ஸ் ஃபீ. ஆனால் ஒர்த் விசிட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். பீச் சாண்டில் வாலிபால் எல்லாம் விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு பாலை கொண்டு போயிருந்தோம், ஆனால் கார்லேயே விட்டுட்டு போயிட்டதுனால உள்ளே போய் ரெண்டல் கிடைக்க வேண்டியதாச்சு. 1 ஹவருக்கு 200 rupees சொல்லிட்டு 500 நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பாலை கொடுக்குறாங்க. பாலை ரிட்டர்ன் பண்ணும்போது பேலன்ஸ் 300 நம்ம கொடுக்குறாங்க. நிறைய வாட்டர் ரைட்ஸ், போட்டிங் இதெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் செப்பரேட் சார்ஜஸ். க்யூவில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இந்த தடவை நாங்கள் ரைட்ஸ் எல்லாம் எதுவும் ட்ரை பண்ண கிடையாது. மார்னிங் ஹவர்ஸில் பீச்சுக்கு போகிறதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க, அதையெல்லாம் பார்க்கலாம். பாண்டிச்சேரிக்கு பீச்சை பார்க்காமையா அப்படிங்கிற மாதிரி முந்தின நாள் நைட்டு தூங்குனதுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு ஹாஃப் அ டேவே பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் பெங்களூருக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் டே ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு போக வேண்டியதாச்சு. என்ன ஒரு சார்ஜர் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப போய் வாங்குறதுக்கு போயிருந்தோம். அப்போ தான் ஆக்சுவலாக அந்த செட்டிநாடு டைப் வில்லாவையும் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா முந்தின நாள் ஆல்ரெடி விசிட்டர்ஸ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. இது 3 பெட்ரூமோடு இருக்கிறது. அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த 2 பெட்ரூம் வில்லாவும் நல்லா இருந்துச்சு, இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு சமயம் நெக்ஸ்ட் வரும்போது 3 ஃபேமிலிஸோட வர்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரூம்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் பெங்களூர் ரிட்டன் வந்தாச்சு. ஓவராலாக ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸோட இந்த ட்ரிப் எண்ட் ஆச்சு.